நலன் வர்றாரு. ச்சே, என்னடா இது, மறுபடியும் அவ முன்னாடியே போய் நிக்க வேண்டியதாயிருச்சு, போய் அவ்வளவு கேட்க வேண்டியதாயிருச்சு. இனி போய் அவகிட்ட போய் கேட்டோம்னா சினிமா ஹீரோயின் மாதிரி பக்கம் பக்கமா சாவடிக்கிற மாதிரி டைலாக் விடுவாளே. வேற வழி இல்ல, இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், கடைசி கட்டத்துல நம்ம அதை கண்டுபிடிக்காம போறது தப்பு, அதனால இவகிட்ட போற தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனோடனே பாத்தீங்கன்னா சிவராமன் ஒரு பக்கம், சித்தப்பா ஒரு பக்கம், சித்தி ஒரு பக்கம், ஆளுக்கு நம்ம நலனை வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி வர்றாங்க. எங்க சும்மா இருங்க, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. பாட்டியும் வந்துடுறாங்க. எல்லாமே இந்த சித்தி சொல்றாங்க, ஹோட்டல்ல அவன் புடுங்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி எப்படி புடுங்கி இருக்கான், நீங்க இவ்வளவு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கக்கா அப்படிங்கிறாங்க. அது பாட்டி சொல்றாங்க, 1000 தான் சொன்னாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையா பேசுங்கடா அப்படிங்கிறாங்க. சிவராமன் ஒரு பக்கம் திட்டுறாரு. தமயந்தி அவங்க சித்தப்பா ஒரு பக்கம் ஆளாளுக்கு திட்டிட்டு இருக்காங்க. சிவராமன் சொல்றாரு, அப்பா மட்டும் இப்ப இருந்திருந்தாரு அவ்வளவுதான், உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, எங்க பொண்ணு வாழ்க்கையவே கெடுத்துட்டியடா, ஆசை கட்டி மோசம் பண்ணிட்டடா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு பேசாம யாராச்சும் ஒருத்தர் பேசுறீங்களா, நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நலன் சொல்றாங்க. அப்ப வந்து பார்வதி சொல்றாங்க, நீங்க யாருமே பேசாதீங்க, தமயந்தி பேசிக்கிட்டோம், அவளுக்கும் மாப்பிளைக்குமான பிரச்சனை, நம்ம யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தமயந்தி வர்றாங்க. தமயந்தி சொல்றாங்க, யாருமே போக வேண்டாம், உங்களுக்கு என்ன எடுக்க வந்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நலனை பார்த்து, ஆமா எடுத்துட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நலன் சொல்றாங்க. எனது எடுத்துட்டு போக வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சித்தி. அப்போ நலன் சொல்றாரு, உங்களை இங்க இருந்து எடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு பயங்கரமா சிரிக்கிறாங்க. தமயந்தி, என்ன கூட்டிட்டு போறதுக்கா, உங்களுக்கு தான் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணே பிடிக்காதே. இல்ல இல்ல, என் அம்மா சொன்னாங்க, அது எனக்கு சரின்னு பட்டுது, அதான் உங்களை கூட்டிட்டு போக வந்தேன் அப்படின்னு போது சித்தி சொல்றாங்க, இங்க பாருடா, எங்க மெஸ்ஸோட ரெசிபியை திருடி நீ உன் ஹோட்டல்ல போட்டு அப்படியே ரெஸ்டாரண்டா ஆரம்பிப்பா, நாங்க இதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? பாட்டி சொல்றாங்க, ஏ நீ கொஞ்சம் சும்மா இரு, அதான் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க திருன்னு முழிக்கிறத பார்த்தாவே இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு தெரியுது. சரி, நான் உங்க வீட்டுக்கு வரணும்னா 3 கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன 3 கேள்வி அப்படின்னு கேக்குறாரு நலன். முதல் கேள்வி, என்னை ஏமாத்துறதுக்கு உண்மையாவே நீங்க வருத்தப்படுறீங்களா? அடுத்தது 2வது கேள்வி, எங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட மனப்பூர்வமா நீங்க மன்னிப்பு கேப்பீங்களா? அடுத்தது 3வது கேள்வி, என்ன மனப்பூர்வமா மனைவியா ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறீங்களா? கதிரேசன் கிட்ட திருடுத்தனமா போய் என் மெஸ்ஸோட சாவிய வாங்கினீங்கல்ல, அந்த சாவியை வச்சு என் மெஸ்ஸ திறப்பீங்களா? இது எதுக்குமே பதில் சொல்ல முடியாம தகச்சு போய் நின்னுட்டு இருக்காரு நலன். முடியாதுல்ல, இப்ப என்ன காரியத்துக்காக நீங்க வந்து இந்த பொய்ய சொல்லி என்ன கூட்டிட்டு போக பாக்குறீங்க, அதனால உங்க கூட எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்ல, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க தமயந்தி. அதான் சொல்லிட்டாளா, கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு பெரியப்பா. ஒரே சோகமா அங்க இருந்து போறாங்க நலன். அடுத்ததே பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் மீட்டுக்காக வந்திருக்காரு நலன். பிஏ கேக்குறாரு, பாஸ் என்ன பாஸ் நீங்க மட்டும் தனியா வர்றீங்க, தமயந்திக்கானா போய் கூப்பிடணும்ல பாஸ், ஈகோ பாத்துட்டு இருந்து என்ன பாஸ் பண்றது, டேய் நான் முதல்ல கூப்பிடலையான்னு தெரியுமா, நான் போய் கூப்பிட்டேன்டா, அவ வர மாட்டேன்ட்டாடா. என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க, கூப்பிட்டா உடனே அவங்க வந்துருவாங்கல்ல பாஸ் நினைச்சேன், நானும் அப்படித்தாண்டா போனேன், ஆனா வரலடா அவ, இப்ப என்ன பாஸ் பண்றது, இன்வெஸ்டர் வந்து தமயந்தி கேட்பாங்களே, என்ன பண்றது, பாக்கலாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நலனும் அவங்க பிஏவும். கரெக்டா இன்வெஸ்டரும் வந்துறாரு. எங்க உங்க வைஃப் அப்படின்னு கேக்குறாங்க. சார் அவ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு, நல்லா வந்துருவா சார் அப்படிங்கிறாங்க. என்ன நலன், இதை நீங்க முதலே சொல்ல வேண்டாமா, எல்லாத்தையும் இந்த இவெண்ட்டுக்கு கூப்பிட்டு இருக்கோம், நல்லா இருக்குமா இதை கேன்சல் பண்ணா? பிரஸ் கிட்ட பேசுறாரு இன்வெஸ்டர். நானும் நலனும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுக்கு சின்னமான் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம், அதோட லோகோவை இப்ப நாங்க இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் லோகோவை எல்லாத்துக்கும் காமிக்கிறாங்க. அதை வந்து முடிச்சோடனே இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி சொல்றாரு நலன். இது வந்து பாரம்பரிய உணவுகளை ரீக்ரியேட் பண்ணி நாங்க பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, நீங்க அன்னபூர்ணி மெஸ்ஸோட ரெசிபிஸ் எல்லாமே திருடிதான் இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே இன்வெஸ்டர் சொல்றாரு, என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர் தமயந்தி இவரோட வைஃப், இது உங்களுக்கு தெரியாதா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட வந்து பாத்துக்க போறாங்க அப்படின்னு இன்வெஸ்டர் சொன்னோடனே இன்னொரு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, மேரேஜ் அவங்களுக்கு ஆனது உண்மைதான் சார், ஆனா அவங்க 2 பேரும் இப்ப சேர்ந்து இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வி ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க. தமயந்தி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா, நீங்க வந்து அவங்களுக்கே தெரியாம அந்த ரெசிபிஸ் எல்லாமே திருடுனாலதான் அவங்க கோவிச்சுட்டு போயிட்டாங்களா, நீங்க அந்த ரெசிபிஸ் திருடிதான் பேட்டன் ரைட் வாங்கியிருக்கீங்களா சார், நீங்க என்னன்னு சொன்னா தான் நான் வந்து எழுத முடியும், இல்லைன்னா நீங்க தான் திருடுனீங்கன்னு நான் எழுதிக்கிட்டுமா அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேக்குறாங்க. பதில் சொல்ல முடியாம நலன் ஷாக்ல உட்காந்துட்டு இருக்காரு. இன்வெஸ்டர் சொல்றாங்க, கேக்குறாங்கல்ல சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. இதுல வேற ஷாக் ஆயிராரு இன்வெஸ்டர். உங்க வைஃப் உங்க கூட இல்லையா, நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு வேற திட்டிட்டு இருக்காரு. ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும் போது அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. பார்த்தா அங்க தமயந்தி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல வந்து நின்னுட்டு சொன்னாங்க,
நீங்க சொன்ன மாதிரி அவர் ரெசிபிஸ் திருடவும் இல்ல, நான் பிரிஞ்சு போகவும் இல்ல, நான் அவரோட ஒய்ஃபா தான் அவரு கூட தான் இருக்கேன். இதுக்கு மேல ஏதாச்சும் சொல்லணுமா, ஏதாச்சும் நீங்க கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க ரிப்போர்ட்டர் பார்த்து. நம்ம இந்த எல்லா ரிப்போர்ட்டருமே இல்ல வேற கேள்வியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்டர் சொல்றாரு, நல்ல வேலை பண்ணி பாத்தீங்களா நலன், இதுக்குதான் உங்க ஒய்ஃப கையோட கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க வரலன்னா என்ன நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நலனுக்கு மூஞ்சே இல்லை, எப்படிடா வந்தா அப்படின்னு சொல்லி அவரு ஷாக்ல இருக்காரு. அப்ப பேர் சொல்றாரு, சார் நீங்க 3 பேரும் ஒன்னா நின்னீங்கன்னா லோகோவோட சேர்த்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்டர் வந்து தமையந்தி நீங்க இருப்பாங்கன்னு சொல்லி தமையந்தி நடுவுல நிக்க வச்சு பாத்தீங்கன்னா இந்த லோகோவோட போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. தமையந்தி அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியும்.